ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மனை ஸ்பெஷல் ஃபுட். இந்த வீடியோவில் ரொம்ப சூப்பரான பீஸா நம்ம வீட்டிலையே ப்ரெட்டு வச்சு அழகாக செஞ்சிடலாம். நல்லா ஜூஸியாக சாஃப்டான ஒரு பீஸாவை இப்போ நம்ம எப்படி செய்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நான் ஒரு கேக் டின் எடுத்திருக்கேன். நம்ம கேக்லாம் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணுற அந்த கேக் டின் எடுத்துகிட்டு அந்த பாட்டமில் ஆயில் இல்லைன்னா பட்டர் நம்ம வந்துட்டு அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம். பாட்டம் அப்புறம் சைட்லேயுமே அப்ளை பண்ணிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு இப்போ இது மேலே வந்துட்டு நான் ஒரு பட்டர் ஷீட் போட்டுடுறேன். பட்டர் ஷீட் போட்டுட்டு இப்போ இதில் நம்ம ப்ரெட்டை வந்துட்டு அப்படியே அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இதில் வந்துட்டு ப்ரெட்டை அரேஞ்ச் பண்ணுறதுக்கு அந்த ப்ரெட்டில் அந்த சைடில் இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் இருக்குது பார்த்தீங்க இல்லையா, இதை வந்துட்டு நான் கட் பண்ணி எடுத்துட்டுறேன். இந்த ப்ரெட்டில் இந்த சைடில் ப்ரௌன் கலரில் இருக்கிறத மட்டும் நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துட்டு கீழே ஒரு லேயர் அப்படியே நம்ம ப்ரெட்டை வந்துட்டு வச்சிடலாம். இந்த ட்ரேக்கு ஒரு 4 பீஸ் வந்துட்டு கரெக்டாக இருக்குது. கொஞ்சம் சைடில் கேப் இருக்குது, அந்த சைட்லேயுமே நான் சின்ன பீஸாக கட் பண்ணி அதையும் ஃபில் பண்ணிடுறேன். இந்த மாதிரி ஃபுல்லாக ஒரு லேயர் வந்துட்டு நம்ம ப்ரெட்டை வச்சுட்டு இதுக்கு மேலே இன்னொரு லேயர் வைக்க போகிறோம். அதுக்கும் வந்துட்டு ப்ரெட்டை இந்த மாதிரி சைடில் உள்ள அந்த ப்ரௌன் கலரில் இருக்கிறத கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சிடுறேன். இந்த ப்ரெட் இருக்கட்டும். இப்போது இந்த ஃபஸ்ட்டு வச்ச இந்த ப்ரெட்டு மேலே நம்ம டொமேட்டோ கெச்சப் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்பூனில் ஃபுல்லாக எல்லாத்துலேயும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் அந்த டொமேட்டோ கெச்சப்பை. இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இப்போ இது மேலே சீஸ் சேர்த்துக்கலாம். இது பாருங்கள், நான் சீஸ் க்யூபாக நம்மக்கிட்ட இருக்குது, அதை இந்த மாதிரி துருவி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு சீஸ் பிடிக்குமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். ரொம்ப சீஸ் விரும்பி சாப்பிட்றவங்கன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சீஸ் வந்து ஃபுல்லாக எல்லா ப்ரெட்லையும் துருவி சேர்த்துட்டு இது மேலே வந்துட்டு நம்ம இன்னொரு செட்டு ப்ரெட்டு கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை எடுத்து மேலே வச்சிடலாம். இதுலேயே 4 பீஸ் ப்ரெட்டு வச்சுட்டு அந்த சைடில் இருக்க கேப்புக்கு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அதையும் நான் அப்படியே ஃபில் பண்ணிட்டேன். இப்போது இதுக்கு மேலே வந்துட்டு நம்ம பீஸா சாஸ் அப்படின்னு கடையில் கிடைக்கும், அதை வந்துட்டு நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இந்த பீஸா சாஸ்லேயே நிறைய ஃப்ளேவர்லாம் இருக்குது. நீங்கள் சூப்பர் மார்க்கெட் போனீங்கன்னா பீஸா சாஸ்லேயே நிறைய ஃப்ளேவர் போட்டதெல்லாம் இருக்கும். உங்களுக்கு என்ன மாதிரி பிடிக்குதோ அதை நீங்கள் வாங்கிக்கலாம். அதை வந்துட்டு நம்ம ஃபுல்லாக இந்த ப்ரெட்டு ஃபுல்லாக அப்ளை பண்ணிடலாம். அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கேப்சிகம் கட் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சம் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். கேப்சிகம் நான் இங்கே ரெட்டும் எல்லோவும் நம்ம வீட்டில் இருந்துச்சு, அதனால நான் 2 கலர் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட எது இருக்கோ நீங்கள் அந்த கேப்சிகம்மை சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. அது மாதிரி ஆனியனுமே சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துட்டு இதுக்கு மேலே வந்துட்டு இப்போ திரும்பவும் நம்ம சீஸ் சேர்த்துக்கலாம். நீங்கள் இது கூட கார்ன் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். கார்ன் பிடிக்கும்னா உங்களுக்கு என்ன மாதிரி டாப்பிக்ஸ் எல்லாம் பிடிக்குதோ அதெல்லாம் நீங்கள் இது மேலே சேர்த்துக்கலாம். இப்போ நான் சீஸ் சேர்த்துடுறேன். சீஸ் உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குதோ அதுக்கேற்ற மாதிரி மேலே துருவி சேர்த்துடுங்க. இப்போ இது மேலே வந்துட்டு நம்ம சில்லி ஃப்ளேக்ஸ் லைட்டாக அப்படியே தூவி விட்டுக்கலாம். கரெக்டாக காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. 1.5லேருந்து 2 டீஸ்பூன் கிட்ட சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இதுக்கு மேலே லைட்டாக பார்ஸ்லி அப்ளை பண்ணிக்கலாம். ஓரிகாமி இருந்ததுன்னா அதையும் லைட்டாக ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்ம எல்லாமே போட்டாச்சு. போட்டுட்டு இதை எடுத்து நம்ம ஓவனில் வச்சிடலாம். நான் ஓவன் ஆல்ரெடி ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஓவனில் 180 டிகிரியில் 8 to 10 மினிட்ஸ் வச்சிங்கன்னா நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடும். நான் பீஸா ரெடி ஆனதும் இதை வெளியில் எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதை வந்துட்டு நம்ம அந்த ட்ரேலேருந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். நமக்கு ரொம்ப சூப்பராக நல்ல ஜூஸியான ஒரு பீஸா அழகாக ரெடி ஆகிடுச்சு. என்னோடய குட்டீஸ் ரொம்பவே ஈகராக இருக்காங்க இது சாப்பிட்றதுக்கு. ரொம்ப சூடாக இருக்குது, கையில் எடுக்க முடியல. கொஞ்சம் ஆறின பிறகு நான் உங்களுக்கு சர்வ் பண்ணிடுறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி பீஸா ட்ரை பண்ணி பாருங்கள், அது ரொம்பவே அருமையாக இருக்கும். இங்கே பாருங்கள் குட்டீஸ் எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணி சாப்பிட்றாங்கன்னு. நம்ம எவ்வளோ ஹெல்த்தியான ரெசிபி செஞ்சு கொடுத்தாலும் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் அவங்களுக்கு ரொம்ப இஷ்டமாக இருக்குது. அதனால் நம்ம வீட்டிலையே காஸ்ட் அதிகமாக செலவு பண்ணாமல் ரொம்ப சிம்பிளாக அருமையாக செஞ்சிடலாம். ஈவன் நம்ம பீஸா ஹட்லெலாம் சாப்பிட்ற பீஸாவை விடவே இது ரொம்பவே அருமையாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் மனை ஸ்பெஷல் ஃபுட்டுக்கு லைக் பண்ணுங்கள். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோடு நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.